கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க கூடியிருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆவியின் வரங்கள்ல நம்ம ஏற்கனவே ஞானத்தை போதிக்கும் வசனம்னா என்னன்னு பார்த்தோம், அறிவை உணர்த்தும் வசனம்னா என்னன்னு பார்த்தோம், ஆவிகளை பகுத்தறிதல்ன்றது பார்த்தோம். அதுபோல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விசுவாசத்தை குறித்து பார்க்க போறோம். கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறாரா, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இருக்கிறாரா, சோதித்தறிந்து பாருங்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நம்ம சோதித்தறிஞ்சு பார்க்கும்போது கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறாரா, நிச்சயமா அவர் 1க்கு 2, 3 வரங்களோடு தான் நம்ம கூட இருப்பார். அவர் நமக்கு வரங்களை பெற்றுக்கொண்டு வந்தார்ன்னு சொல்லி எழுதியிருக்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்படி கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறார்னா, அந்த வரங்களை நம்ம பயன்படுத்தணும். அதை கர்த்தருக்காக பயன்படுத்தணும். கர்த்தர் நமக்கு தாளந்து கொடுத்திருக்கிறார், அதை கணக்கு கேட்பார்ன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட இன்னைக்கு அந்த வரங்கள்ல ஒன்றான விசுவாசத்தை குறித்து நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். விசுவாசம்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கு. இதற்காக தான் நீங்களும் நானும் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கோம், காணாதவைகளை நம்பி கூடி இருக்கிறோம். நிச்சயமா நம்ம கர்த்தர் வருவார், நமக்கு நீதியை செய்வார்ன்றதுக்காக தான் நம்ம எல்லோரும் இணைந்து இருக்கிறோம் இல்லையா? அந்த கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கையும் விசுவாசம் தான் இன்னைக்கு என்ன பண்ணுச்சு, நம்மள கூடி இருக்குது. நிச்சயமா நம்ம கர்த்தர் வருவார், நமக்கான நீதியை அவர் செய்வார்ன்றதுக்காக அவருக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். ஆவியின் கனிகள்ல பாத்தீங்கன்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம் சொல்லி பாத்தீங்கன்னா ஆவியின் கனிகள்லயும் விசுவாசம் இருக்கும். அதே போல ஆவியின் வரங்கள்லயும் பாத்தீங்கன்னா விசுவாசம் இருக்கும். ஆவியின் கனிகளும் 9, அதுல விசுவாசமும் இருக்கும். ஆவியின் வரங்கள்லயும் 9, அதுலயும் விசுவாசம் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறாருன்னு போட்டிருக்கு. அப்போ விசுவாசம் இல்லாம நம்ம தேவனிடத்துல அன்பு கூறவே முடியாது. நம்மளோட ஆணி வேறே இயேசு கிறிஸ்து தேவன் நமக்காக மாம்சத்தில் வந்து தன் ஜீவனை கொடுத்து நம்மை ரட்சித்தார். இதை விசுவாசிக்கிறதுலதான் நம்மளுக்கு ரட்சிப்பு உண்டாகுதுன்றத பாக்குறோம். அதனாலதான் அது பேர் விசுவாசத்தின் ஆவின்னு சொல்லி எழுதிருக்கு. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஆமீன். ஆமீன். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாய் இருந்துன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ பரிசுத்த ஆவிக்கு வேதம் இன்னொரு பேர் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா விசுவாசத்தினால். பரிசுத்த ஆவியை நம்ம விசுவாசத்தினாலதான் பெற்றுக்கொள்ள முடியும். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அதனாலதான் ஜீசஸ் கிறிஸ்து பார்த்து அந்த கண்மலை கிறிஸ்துவேன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? நம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். அப்போ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்றது எதனால முடியும்? விசுவாசத்தினாலதான் முடியும். நம்ம பரிசுத்த ஆவியை எப்படி பெற்றுக்கொள்கிறோம்? எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவர்களுக்கு முத்திரை போடப்பட்டீர்கள். ஆமேன். ஆமேன். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீங்க. அதாவது யாராவது உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது இயேசு கிறிஸ்து தேவன் சொல்லி நம்மளுக்கு அறிவிக்கணும். அப்போ இயேசுவை கர்த்தர் என்று அறிவிக்கிறது தான் சுவிசேஷம் இல்லையா? அப்போ நமக்காக தேவன் மனிதனாக இறங்கி வந்தார். அவர் தான் நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். அவருடைய அன்பின் ஆழம், அகலம், உயரம் என்னதுன்னு நம்ம அதை விசுவாசிக்கும் போதுதான் விசுவாசத்தில் பிறக்கிறதே அன்புன்னு சொல்லி எழுது. அப்போ எனக்காக எல்லாவற்றையும் விட்டு இறங்கி வந்தது என்னுடைய கர்த்தரா? இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களில் ஒருவனும் அறியவில்லை, அறிந்தார்களானால் மகிமையின் கர்த்தரை அவர்கள் சிலுவையில் அறிந்திருக்க மாட்டார்கள் எழுது. நமக்கோ தேவன் நம்முடைய இருதயங்களில் அதை தோன்றும்படி செய்தார்னு சொல்லி எழுதி. நமக்கு பிரகாசிக்கிற மனக்கண்ணைகள் தந்ததுனால்தான் இன்னைக்கு இயேசுவை தேவன்றதை நம்ம அறிந்திருக்கோம். அதுவும் அவர் போட்ட பிச்சை தான். அப்படி அந்த சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் போதே பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வருகிறார். நீங்க கொர்நேலிய வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று இவரை குறித்து தீர்க்கதரிசிகள் சொல்லி இருக்கிறாங்கன்னு சொல்லும் போதே பரிசுத்த ஆவியானவர் அவங்க மீது இறங்குறாங்க. அப்போ பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு தண்ணீரை விளக்கலாமான்னு சொல்லி கேட்கிறாரு. அதாவது நான் ஜீசஸ் நேம்ல நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கு. நான் எப்போ இயேசுவை தேவன் என்று அறிந்தேனோ, எப்போ அவர் கர்த்தர் என்பதை நான் உணர்ந்தனோ,
எப்போ என் இருதயத்தில் நான் விசுவாசிக்கணும், விசுவாசத்தில் பிறக்கிறதே அன்பு. எனக்காக எல்லாவற்றையும் விட்டு வந்து இறங்கினவர் என்னுடைய தேவன், என் இயேசு கிறிஸ்து என்னை உண்டாக்குனவர் அப்படின்றத நம்ம அறியும் போதுதான், எனக்காக தான் இந்த அற்பமான மனிதர்களுக்கு முன்னாடி தன்னைத்தானே தாழ்த்தி அடிமையின் சாயலாகி இவ்வளவும் நொறுக்கப்பட்டது எனக்காக தான், எனக்காக தான், எனக்காக தான், என்னுடைய பாவங்களுக்காக தான், என்னுடைய அக்கிரமங்களுக்காக தான். அப்படின்னு நான் என்னைக்கு நான் உணர்றேனோ அந்த நிமிஷம் வராரு எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர். என் இருதயம் நொறுங்குண்ட போது கர்த்தர் எனக்குள்ள வர, அதனாலதான் நொறுங்குண்ட இருதயத்தில் கர்த்தர் வாசம் செய்வார்னு சொல்லி எழுதி. அப்படி எனக்குள்ள வரும்போது கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குமே. அப்போ நீ தாமதிக்கிறது என்ன? உன் பாவங்கள் போக கழுவப்படும் சொல்லி ஜீசஸ் நேம்ல நம்ம ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்போ பரிசுத்த ஆவி விசுவாசத்தினால்தான் நம்ம பெற்றுக்கொள்கிறோன்றதை பாக்குறோம். நம்ம பலவிதமான பலிகளை குறித்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? தான தர்மம் கூட ஒரு பலின்னு சொல்லி எழுதியிருக்கு. விசுவாசம் பலின்னு எத்தனை பேருக்கு தெரியும்? வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். மேலும் உங்கள் விசுவாசமாகிய பழியின் மேலும் ஊழியத்தின் மேலும் நான் வார்க்கப்பட்டு போனாலும் நான் மகிழ்ந்து உங்கள் அனைவரோடும் கூட சந்தோஷப்படுவேன். ஆமென். ஆமென். இந்த வசனத்துல பவுல் சொல்றத பாருங்க, உங்கள் விசுவாசமாகிய பலியின் மேலும். அப்போ விசுவாசம்ன்றது நமக்கு ஆண்டவருக்கு நமக்கு செலுத்துற பரிசுத்தமான பலியா இருக்கு. எப்படி நன்மை தான தர்மம் நம்ம பண்றது ஆண்டவருக்கு ஒரு பலியா இருக்குதோ, அதே போல விசுவாசம்ன்றதும் ஒரு பலியாக இருக்குதுன்றதை நம்ம பாக்குறோம். அதில் கர்த்தர் பிரியமா இருக்கிறாருன்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா? நம்மளுக்கு எதனால சந்தோஷம் உண்டாகுது? விசுவாசத்தினால்தான் எல்லா விதமான சந்தோஷமும் உண்டாகுதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. வாசிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 13வது வசனம். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமென். ஆமென். பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். அப்போ விசுவாசத்தினாலதான் எல்லா விதமான சந்தோஷமும் உண்டாகுதுன்னு சொல்லி வேதம் எழுதியிருக்கு இல்லையா? எதனால நம்மளுக்கு சந்தோஷம் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்கு. ஜீசஸ் பாத்தீங்கன்னா 70 பேர் அனுப்பும் போது அவங்க உமது நாமத்தினால பேய்களை ஓட்டணும், அது பேய்களும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது உமது நாமத்தினால அப்படின்னு சொல்லும்போது அவங்க சந்தோஷப்படும் போது ஆண்டவர் சொல்றாரு, பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதாக நீங்க பயப்படாதீங்கப்பா, உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டதற்காக நீங்க சந்தோஷப்படுங்கன்றாரு. இதே பாத்தீங்கன்னா பிலிப்பியர்ல பாத்தீங்கன்னா, சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள், இவர்களுடைய நாமம் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. அப்போ நம்மளுக்கு ஆகுதுன்னா, நம்ம மரித்தா கர்த்தருடைய இன்று நம்ம இந்த நிமிஷம் நம்ம மரிச்சா நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல இருப்போம். அவர் மரித்தாலும் உயிரோடு எழுப்ப வல்லவரா இருக்கிறான்ற அந்த விசுவாசத்தினால்தான் நமக்கு உண்டாகுது சந்தோஷம். உயிரோடு இருந்தாலும் அவருக்கு எதிர்கொண்டு போகும். அந்த விசுவாசத்தினால்தான் நம்மளுக்கு சந்தோஷம் வருது. இன்னைக்கு அநேக உபத்திரங்கள், துன்பங்கள், நிறைய பிரச்சனைகள் வருது, நிறைய அவமானத்தை நம்ம சகிக்கிறோம். ஏன் இதெல்லாம் நம்ம சகிக்கிறோம்னா, நமக்கு கிடைக்க போற மகிமை மகா பெரிது. நம்ம அழிந்து போகிறத தேடல, அழியாததை தேடுகிறோம். காண்கிறத நம்ம நம்பல, காணாத நோக்கி கொண்டு இருக்கிறோம். அப்போ கர்த்தருடைய முதல் வருகை சத்தியம் என்றால் 2ஆம் வருகையும் குறிக்கப்பட்ட நேரத்தில் நிச்சயமா நடக்கும். அவர் வந்து நமக்கு நீதியை செய்வார். நீங்கள் பிரயாசப்படுகிற எல்லா விஷயத்தையும் அவர் மறந்து விடுவதற்கு அநீதி உள்ளவர் அல்லன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நம்ம சுவிசேஷ விஷயத்துக்கு போராடுறதும், நம்ம பிரயாசப்படுறதும், நம்ம ஒரு கலசம் தண்ணி கொடுக்கறது கூட சொல்றாரு, அதை 100 அத்தனையா நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்போ இந்த நம்பிக்கை தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது? சந்தோஷத்தை உண்டாக்குது. என்னன்னா நடக்கட்டும், கர்த்தர் வருவார், அவர் நீதியை செய்வார். அவர் ராஜ்யத்துல அவரோட பிள்ளைகளோட அபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் இவங்களோட நம்ம சந்தோஷமா இருக்க போறோம். எல்லாரையும் நம்ம தரிசிக்க போறோம், அவங்க கூட நம்ம வாழ போறோம். அது பேர் வசந்த காலம்னு சொல்லி பைபிள்ல எழுதிருக்கு. அப்போ நல்ல நாட்களை காண வேண்டும் என்று விரும்புகிறவன் சொல்லி எழுதிருக்கு. அப்படி அந்த 1000 வருஷ அரசாட்சியில நம்ம இருக்க போறோன்ற அந்த சந்தோஷம், அந்த மகிமை, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லையே. அக்கால மகிமைக்கு நம்ம அடைய போறதுக்கு இக்கால பாடுகள் ஒன்றும் அதற்கு சமமே கிடையாது, அதுக்கு ஈடானதே கிடையாது. அப்போ நமக்கு கிடைக்க போற மகிமை மகா பெரிது. அந்த சந்தோஷம் என்ன பண்ணோம்? நம்மளை வெட்கப்படுத்தாதுன்னு சொல்லி எழுதிருக்கு. நம்ம உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எதுன்னு பாத்தீங்கன்னா விசுவாசம் சொல்லி எழுதிருக்கு. வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். ஆமென். தேவனால் பிறந்ததெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். எப்படி? அந்த வசனம் நம்ம இருதயங்கள் இருக்குது. அந்த வசனம் நம்ம இருதயங்கள் இருக்கிறதுனால அது ஜெயம் கொள்ளும். உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். அந்த வார்த்தை நமக்குள்ள இருக்கிறதுனால கர்த்தரையே நமக்குள்ள இருக்கிறார்.
அந்த வார்த்தை நம்ம இருதய பலகையில எழுதப்பட்டதுனால அது என்ன பண்ணும், அந்த வசனம் இந்த உலகத்தை ஜெயிக்கும். பொய் சொல்லாதிருப்பாயாக சொல்லி எழுதியிருக்கு. அப்ப அந்த வசனம் நம்ம இருதயத்துல இருக்கும்போது நம்ம பொய் சொல்ல மாட்டோம், அதை ஜெயிப்போம். உன் கண் உனக்கு தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கும்னு சொல்லி எழுதிருக்கு. உன் கண் எப்படி தெளிவா இருக்குன்னு என்னைக்காவது கேட்டு பார்த்திருக்கீங்களா? வேத வசனங்கள், ஆண்டவருடைய தேவனுடைய கட்டளைகள் மனிதனுடைய கண்களை தெளிவாக்குகிறதுன்னு சொல்லி சங்கீதத்துல எழுதியிருக்கு. அப்போ அவருடைய கட்டளை தான் என் கண்ணை தெளிவுள்ளதாக்கிறது. ஒரு ஸ்திரீயை நீ இச்சையோட பார்த்தாலே விபச்சாரம் நடந்தாயிற்றுன்னு சொல்லி எழுதியிருக்குதே. அப்படி எழுதின வசனம் என் கண்ணை தெளிவுள்ளதாக்கும். அப்போ இதனால நான் என்ன பண்ணுவேன், உலகத்தை ஜெயிப்பேன். அப்போ நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஏன்னா அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் எனக்குள்ள இருக்குதுன்னு நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும். வாசிக்கலாம் யாக்கோப்பு 1:2-3 வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆமென். ஆமென். நீங்க ஆவியின் கனிகள்ல பாத்தீங்கன்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம் சொல்லி எழுதிருக்குல்ல. இதுல நீடிய பொறுமை இருக்கு பாத்தீங்களா, இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப கடினமான ஒரு ஆவியின் கனி. அதை நம்ம கடைபிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ சமாதானம், சந்தோஷம், நற்குணம், தயவு, சாந்தம், இச்சை அடக்கம் இது எல்லாத்தையும் கூட முடியும். ஆனா நீடிய பொறுமை இருக்கும். ஆனா இந்த நீடிய பொறுமை இருக்குதான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியா இருக்குது இல்லையா? ஆனா இந்த நீடிய பொறுமையும் எதனால வரும்னு பாத்தீங்கன்னா விசுவாசத்தின் பரீட்சையினாலதான் நமக்கு வரும். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மள டெஸ்ட் பண்ணி பாக்குறாரு. அதனாலதான் ஆபிரகாமை டெஸ்ட் பண்றாரு இல்லையா? ஆபிரகாமை டெஸ்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவன் பொன்னாய் விளங்கினான்றதை நம்ம பாக்குறோம். யோபை டெஸ்ட் பண்ணும்போது அவன் பொன்னா விளங்கினார்ன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ அவங்க விசுவாச பரீட்சைக்குள்ள போய் தான் பொன்னாய் விளங்குனாங்க சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? இப்போ ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கலாம். மத்தேயு 17:20 வசனம் வாசிக்கலாம். அதற்கு இயேசு, உங்கள் அவிவிசுவாசத்தினாலேதான். கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். இந்த வசனத்தை நம்ம படிச்சு பார்த்திருக்கோம், நிறைய முறை சோதிச்சும் பார்த்திருக்கோம். எதனால நடக்கலைன்னா அவிவிசுவாசத்தினாலதான் உங்களால அந்த பிசாசுகளை துரத்த முடியாம போச்சு. கடுகு விதை அளவு விசுவாசம், நல்லா பாருங்க, கடுகு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தா நீங்க இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போகுமா. உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. தேவனுடைய வசனம் ஒன்னாகிலும் தரையில விடாது. சிந்திச்சு பாருங்க, உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் ஒரு சின்ன விசுவாசம், அந்த கடுகளவு விசுவாசம் இல்லையா? அப்போ கடுகளவு விசுவாசம் இருக்கிறதுனால தானே இன்னைக்கு நம்ம உலகத்தை வெறுத்து இந்த இடத்துல கூடி இருக்கிறோம். அப்போ விசுவாசத்தினால தான் நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோம். விசுவாசத்தினால தானே நம்மள இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்யறோம். விசுவாசத்தினால நம்ம 1000 வருஷம் அரசாட்சி கர்த்தர் வருவார்னு சொல்லி காத்து கொண்டிருக்கிறோம். விசுவாசத்தினால சந்தோஷம் உண்டாகுது, பொறுமை உண்டாகுது. விசுவாசம் தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயன்னு சொல்லி நம்ம படிச்சோமே. அப்போ அந்த கடுகளவு விசுவாசம் நம்மளுக்கு இல்லையா? அந்த கேள்வி கேட்டு பார்க்கணும். அப்ப ஏன் இந்த மலையை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னா அது பேர்ந்து போல? தேவனுடைய வசனம் ஒன்னும் பொய்யாகாதே. அப்ப ஆண்டவர் அங்க என்ன சொல்றாரு? அவர் ஓமையாக பேசுகிறார். ஓமை அன்றி தன்னுடைய வாயை வேற எப்படியும் திறக்கல. அவர் ஓமையாகவும் மறைப்பொருளாகவும் தான் பேசினார் இல்லையா? இதை நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கலாம். கடுகளவு விசுவாசத்தை ஆண்டவர் விரும்புகிறாரா கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. அதுக்கான ஒரு இன்னொரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 14:26-31 வசனங்கள் வாசிக்கலாம். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை இரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். ஆமேன். ஆமேன். கர்த்தர் பாத்தீங்கன்னா கடல் மேல நடந்து வர்றாரு. அப்போ அவங்க சீஷர்கள் அவரை பார்த்து கலக்கம் அடைந்து ஆவேசம் சொல்லி அலறாங்க. அப்ப இயேசு, திடன் கொள்ளுங்க, நான் தான்ப்பா அப்படின்னு சொல்றாரு. பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீங்க தானா? நானும் ஜலத்தின் மேல நடந்து வர்றதுக்கு எனக்கு கட்டளை கொடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அதற்கு அவர் வான்னு கூப்பிடுறாரு. அப்பொழுது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசு போக ஜலத்தின் மேல் நடந்தான்னு சொல்லி எழுதி. அப்போ
அவருக்கு விசுவாசம் இருந்ததுனால தானே அதை நடக்க முடிஞ்சது. அந்த கடுகளவு விசுவாசம் இருந்தது இல்லையா? அப்போ காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகுதை பார்த்துன்னு ஆண்டவரே ஆண்டவரே என்னை ரட்சின்னு சொல்லி கூப்பிடும்போது உடனே ஏசப்பா என்ன பண்றாரு? கையை நீட்டி பிடித்து அற்ப விசுவாசியே, பேதுருவை பார்த்து என்ன சொல்றாரு? அந்த கடுகளவு விசுவாசத்தை பார்த்து என்ன சொல்றாரு? அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டா என்றார். இந்த வசனம் ரொம்ப முக்கியம். அப்போ அற்ப விசுவாசியேன்னு சொல்லி எழுதிருக்கு, ஏன் சந்தேகப்பட்டாயின்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ கடுகளவு விசுவாசத்தை ஆண்டவர் விரும்புறது கிடையாது. அது அற்ப விசுவாசத்தை ஆண்டவர் விரும்புறது கிடையாது. அப்போ கடுகளவு விசுவாசம்னா என்ன? அப்போ கடுகளவு விசுவாசம் இருந்தால் சொல்லியிருக்கிறாரு, அது என்ன அப்படின்றத நம்ம வேதத்துல கேட்டு பார்க்கணும். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாகன்றதுதான் பிரதான கட்டளையே இருக்கு. அப்ப விசுவாசத்தில் பிறக்கிறது தான் அன்பு. அப்ப விசுவாசமே இல்லைன்னா எப்படி நம்ம முழுசா அன்பு கூற முடியும்? அப்போ ஆண்டவர் இந்த அற்ப விசுவாசத்தை விரும்புகிறவர் அல்ல. அவர் என்ன சொல்ல வராருன்றது புரிஞ்சுக்கணும். ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா இந்த மலையை பார்த்து பேர்ந்து போனா பேர்ந்து போகும். அப்போ ஆபிரகாமை பார்த்து நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். வாசிக்கலாம். இதே ஜோடி வசனத்தை நம்ம இதே இந்த மத்தேயு 17ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல வாசிச்ச அதே வசனத்தை இன்னொரு மார்க்லயும் எழுதியிருக்கு. அதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம். இங்க கடுகளவு விசுவாசம் இருக்காது, அதுக்கு பதிலா வேற ஒரு வார்த்தையை ஆண்டவர் எழுதி வச்சிருப்பாரு. மார்க் 11ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். இயேசு அவர்களை நோக்கி தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கன்னு சொல்றாரு. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். இதே நீங்க அங்க பாத்தீங்கன்னா கடுகளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் அப்படி எழுதியிருக்கோம் மத்தேயுல. ஆனா இங்க மார்க்ல என்ன எழுதிருக்கு? தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார், அவன் சொன்னபடியே ஆகும். அப்போ கடுகளவு விசுவாசம் தான் அவன் சொன்னபடியே நடக்கும்னு சொல்லி அங்க பார்த்தோம். இங்க மார்க்ல தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். அப்போ சந்தேகப்படாமல் யார் விசுவாசிச்சா அப்படின்ற இன்னொரு கேள்வியும் நம்ம அதை கேட்டு பார்க்கணும். ஆபிரகாம் தான் ஆண்டவராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். அதற்கான வசனங்களை பார்க்கலாம். ரோமர் 4ஆம் அதிகாரம் 18 21 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். ஆமென். உன் சந்நிதி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு எதுவுமே இல்லையா? அவனுக்கு குழந்தை பிறக்கன்றதுக்கான அடையாளமே எதுவுமே அவனோட சரீரத்திலே அவன் மனைவிக்கும் இல்லை, அவங்களோட ஆபிரகாமுக்கும் இல்லைன்றத பாக்குறோம். எதுவும் இல்லாது இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனனா இருக்கவில்லைன்னு சொல்லி எழுதியிருக்கு. எப்படின்னு பாருங்க. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்கும்போது, ஏறக்குறைய 100 வயதுன்னு எழுதியிருக்கு. தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும், அதாவது அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வாய்ப்பு இல்லை அப்படின்றத எண்ணாதிருந்தான். அதை பத்தி கவலையே படலை. எதனாலனா தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் இராமல், அதாவது சந்தேகப்படாம, அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். அப்போ சந்தேகப்படாமல் நீங்க எழுதியிருக்கு இல்லையா? அதனாலதான் நம்ம பார்த்தோம், தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவசித்தாள். அப்ப யார் சந்தேகப்படாமல் விசுவசித்தா? அவன் அவிசுவாசியா இல்லாம சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான்னு சொல்லி எழுது. அதனாலதான் ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தைன்னு சொல்லி எழுதி நம்ம சொல்றோம். அப்போ சந்தேகப்படாமல் விசுவாசிச்சது யாருன்னா ஆபிரகாம் தான். அதே போல தன்னுடைய பையனை பலியா கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் கேட்கும்போது, உன்னுடைய சந்நிதியிலிருந்து கடற்கரை மணலத்தினை ஆக்குவன்னு சொல்லி இருக்கிறாரே, அப்படி என் மகனை கொன்றாலும் உயிரோடு எழுப்ப வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நம்பிக்கையோடு முழு விசுவாசத்தோடு நம்பி என்ன பண்ணாரு? பையனை பலி கொடுக்கறதுக்கு அதிகாலையில கொண்டு போனார் என்று எழுதியிருக்கு. இப்போ
கடுகளவு விசுவாசம்ன்றது ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசம். உங்களுக்கு சந்தேகப்படாமல் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நிச்சயமா நீங்க கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஆபிரகாம போல நம்மளும் எப்படி இருக்குன்னா விசுவாசத்தில் ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு தான் நம்ம பிரயாசப்படணும். வாசிக்கலாம் யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். என் பிரியமான சகோதரரே கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யனாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? ஆமேன். ஆமேன். என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக்கினார். அப்ப இங்க தரித்திரன்னு ஏழன்னு நினைச்சுக்கிறாங்க, ஐஸ்வர்யன்றது பணக்காரன் நினைச்சுக்கிறாங்க. வேதம் அப்படி சொல்லவே இல்லை. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவரா இருந்து சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. ஐஸ்வர்யம் உள்ளவர்னா நித்திய ஜீவன், மரணத்தை காணாதவர். அவர் தரித்திர நிமித்தம் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக, நம்ம ஐஸ்வர்யம் ஆகிறதுக்காக நமது நிமித்தம் அவர் தரித்திரானார். அவர் மரணத்தை சம்பவித்ததுனால்தான், அவர் மரித்ததுனால்தான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கு. விதை செத்தால் ஒளிய உயிர்ப்பிக்க மாட்டார். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சிந்தப்பட்டதுனாலதான் நமக்கு மீட்பு உண்டாயிருக்கு. அப்போ ஐஸ்வர்யத்தை நம்ம ஏற்கனவே நித்திய ஜீவனை இழந்து போனவங்க தான் இவ்வுலகத்தின் தரித்திரர்னு சொல்லி, அதனாலதான் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது. அப்படிப்பட்ட தரித்திரரை எப்படி இருக்கிறான்? விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக்குறார். அப்போ விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் ஆகுதுன்னா நித்திய விசுவாசத்தின் மூலமா தான் நம்ம நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். தம் இடத்தில் அன்பு கூறுவதற்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தையும் சுதந்திரமாக தெரிந்து கொள்ளவில்லையா? அவர் நித்திய ஜீவனை கொடுத்து ராஜ்யத்தை என்ன பண்றாரு? நம்மளை ராஜாக்களும் ஆசாரியம் ஆக்கினார்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ விசுவாசத்துலதான் நம்ம ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு பிரயாசப்படணும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் நம்ம முதல்ல விசுவாசிக்க வேண்டும். அப்போ தேவன் ஒருவர் இருக்கிறாரு அப்படின்னு நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, அவர் நம்ம தேடுகிற யாவருக்கும் நன்மை செய்கிறார், நம்மளை நோக்கி பார்த்து கொண்டிருக்கார், நிச்சயமா அவர் நமக்கு நீதி செய்வார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ தேவனுக்கு பிரியமா இல்லாம விசுவாசமா இல்லாம அவருக்கு பிரியமா இருக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியாது. நீங்க ஜெபம் பண்ணும்போது எப்படி இருக்கணும்னா, நீங்க கேட்டுக்கொள்கிறது ஏதோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோட நம்ம ஜெபம் பண்ணணும். வாசிக்கலாம் மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22வது வசனம். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஆமே. நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் சொல்லி எழுதிருக்கு. அப்போ அதுல ஒன்றும் குறையாது. நம்மளுடைய விசுவாசம் ஆபிரகாமை போல இருந்துச்சுன்னா நிச்சயமா நம்ம பெற்றுக்கொள்வோம். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குதா? அப்படி விசுவாச குறைபாடா இருந்தாலும் நம்ம கர்த்தரிடத்துலதான் கேட்கணும், கர்த்தாவே என்னோட விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். விசுவாசமும் அவரால் தான் உண்டாகுதுன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. இப்போ நம்மளோட பிரதான கற்பனையே என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அவர் எப்படி பண்ணுமா? அவரை எப்படி விசுவாசிக்கணுமா? அன்பு கூறணும்னு சொல்லி எழுதியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனைன்னு சொல்லி வாசிச்சிருக்கோம் இல்லையா? இதே கற்பனைய யோவான் எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னு பார்க்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய கற்பனையாய் இருக்கிறது. ஆமென். ஆமென். அங்க 2 கற்பனை நம்ம பாக்குறோம்ல. இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அதே போல உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக அப்படின்ற இந்த 2 கட்டளையில நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் நிறைவேறிக்கிறத நம்ம வாசிச்சிருக்கிறோம். அதே 1 யோவான் எழுதுத பாருங்க. நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமா இருந்து, இதுதான் இஸ்ரவேலை கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் எப்படி வேணா உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, இயேசுவை கர்த்தர் என்று விசுவாசிச்சு அவர் நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்கும். அவர் நாமத்தினால்தான் பேய்கள் ஓடுது, அவர் நாமத்தினால்தான் அற்புதங்கள் நடக்குது, அவர் நாமத்தினாலதான் எல்லா விதமான ரட்சிப்பும் உண்டாகுது, அவர் நாமத்தினால்தான் சந்தோஷம் உண்டாகுது, அவர் நாமத்துக்கு தான் மகிமையும் உண்டாகுது. எல்லாமே அவர் நாமத்துக்கு. அப்போ அந்த நாமத்தின் மேல் விசுவாசமா இருக்கிறது தான் நம்ம தேவன் ஒருவர்ன்றதை விசுவாசிக்கிறதும் ஒண்ணுதான். அப்போ இயேசுவை சர்வ வல்லமும் உள்ள கர்த்தர் என்று விசுவாசிப்போமானா அவருடைய நாமத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? ஞானஸ்தானம் எடுப்போம். கற்பனையின் பொருள் என்னவென்றில், சுத்தமான இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே சொல்லி எழுதியிருக்கு. அப்ப இயேசுவை எப்போ தேவன் என்பதை விசுவாசிக்கிறோமோ அப்போதே நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லி எழுதியிருக்கு. நம்ம விசுவாசத்துல என்ன ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? பரிசுத்த ஆவியை நமக்குள்ள வருகிறார்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ விசுவாசம் உண்டாகணும்னா நம்ம என்ன பண்ணோம்? இயேசுவை நீ உன் வாயினால அறிக்கை பண்ணு, அப்போ நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ இருதயத்தில் விசுவாசிக்கணும், அப்படி விசுவாசிக்கிறது தான் நீதின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ தேவன் வருவார் அப்படின்னு சொல்றத நம்ம தினம்தோறும் விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கும். நிச்சயமா என்னுடைய கர்த்தர் வருவார், எனக்கு ரட்சிப்பை தருவார், அந்த நாளுக்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளா இருக்கும். நம்ம கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்தார். அவர் ஜீவனை கொடுத்தது பூமியில இருக்கிற எல்லாருக்காகவும் தான், எல்லாருக்காகவும் தான் அவர் ஜீவனை கொடுத்தார். ஆனா அதை யாரு விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள அந்த ரட்சிப்பு கிரியை செய்யுது. இயேசுவை தேவன் என்று விசுவாசிக்கும் போது அந்த ரட்சிப்பு நமக்குள்ள கிரியை செய்துன்றதை பாக்குறோம். சரி, அப்ப விசுவாசம் உண்டாகி நான் இயேசுவை கர்த்தர் என்று அறிவிச்சேன்னா எனக்குள்ள தேவன் இருக்கிறாருன்னா, அந்த விசுவாசத்தில் இருக்கிற அன்பு எனக்குள்ள ஊறுதுன்னா, அப்ப நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெறணும். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 8:12. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கித்ததை அவர்கள் விசுவாசித்த போது புருஷரும் ஸ்திரீகளும் ஞானஸ்தானம் பெற்றார்கள். தேவனுடைய ராஜ்யத்துக்கும், நல்லா பாருங்க, தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்துக்கும், பிதாவாகிய தேவன் தான் குமாரனாக வந்தார், அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்துன்றத பிரசங்கிக்கும் போது ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கிக்கதை அவர்கள் விசுவாசித்த போது, தேவன் தான் கர்த்தர் தான் நமக்காக கிறிஸ்துவாய் வந்தார். இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று அறிவிக்கிறது பேர் தான் சுவிசேஷம் இல்லையா? அப்போ புருஷரும் ஸ்திரீகளும் என்ன பண்ணாங்க? ஞானஸ்தானம் பெற்றாங்க. அதே போல பிலிப்பு பாத்தீங்கன்னா ஒரு மந்திரிக்கு சுவிசேஷத்தை பத்தி அறிவிக்கிறார். ரதத்துல போகும்போது சுவிசேஷத்தை பத்தி அறிவிக்கிறாரு. அப்போ அந்த மந்திரி கேட்கிறாரு, இதோ இங்க தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுவதற்கு தடை என்னன்னு கேட்கிறாரு. அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடை கிடையாது. அப்போ அவன் விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போ விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் தான் என்ன பண்ணுவான்? ரட்சிக்கப்படுவான். விசுவாசியாதவனும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ விசுவாசிச்சு ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க தான் ரட்சிப்பு உண்டாகுது. அதனாலதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து நாமத்துல ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது பரிசுத்தாவின் வரங்களை இருக்குதுன்னு சொல்லி எழுதிருக்குது. அதே இடத்துல பாத்தீங்கன்னா ஜீசஸ் நேம்ல ஞானஸ்தானம் மாத்திரம் பெற்றுட்டு பரிசுத்தாவியை பெறாதவங்களுக்கு பாக்குறாரு இல்லையா பவுல்? அப்போ ஏன்னா அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லாம நீங்க ஜீசஸ் நாமத்துல போய் ஞானஸ்தானம் எடுத்தீங்கன்னா உங்களுக்குள்ள பரிசுத்தாவி வருவாரான்னு கேட்டா நிச்சயமா வரமாட்டேன். ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவிக்குள் முத்திரை பண்ணப்பட்டோம். அப்போ கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குமே. அப்போ ஜீசஸ் நேம்ல நம்ம பேப்டிசம் எடுக்கும்போது பரிசுத்தாவின் வரங்களை நம்ம பெறுகிறோம்னு சொல்லி எழுதிருக்கு. நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு ரட்சிப்பை உண்டாக்குனாருன்றதை பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அப்போ அந்த வழிக்கு வாசல் என்ன தெரியுமா? விசுவாசம். அதனாலதான் புறஜாதியாருக்கு விசுவாசத்தின் கதவை திறந்தார்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 14:27 வாசிக்கலாம். அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்து, ஆமென். என்ன பண்ணாரா? புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததை அறிவித்துன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ விசுவாசத்தின் கதவை நமக்கு திறந்த அவர் தான் வழி. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அவர்கிட்ட போனோம்னா முதல்ல விசுவாசம் இருக்கணும். அந்த விசுவாசம்ன்ற கதவை திறந்தாதான் ஜீசஸ்ன்ற அந்த வழிக்குள்ள நம்மளால போக முடியும். அதற்கு அவரை தேவன் என்பதை முதல்ல நம்ம விசுவாசிக்கணும். அவர் நமக்காக என்ன செய்தார் என்றதை நிதானித்து பாருங்க. நமக்காக ஒரு தாயும் தகப்பனும் மனைவியும் பிள்ளைகளும் செய்ய மாட்டாங்க. நம்மள சத்துருக்களா இருக்கும்போது கர்த்தர் இதை செய்து காட்டினார். அதனாலதான் அன்பு என்னதென்று முதல் உண்டாயிடுச்சு. அபிரகாம் ஈசா கிட்ட காட்டினது பேர் அன்பு கிடையாது, அது மாம்ச அன்பு. ஆனா கர்த்தர் நம்ம இடத்துல காட்டினது அறிவு கட்ட முடியாத அன்புன்னு சொல்லி எழுதியிருக்கு. தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான ஆக்குகிறார் என்று வேதம் முன்னதாக கண்டு அபிரகாமுக்குள் என்ன சொல்றாரு பாருங்க. உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று அபிரகாமுக்கு சுவிசேஷமாக முன்னறிவித்தார். அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள அபிரகாமுடைய ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்போ கர்த்தர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி புறஜாதியாரோட இருதயத்தை தன் பக்கமாக திருப்புவார், அவங்களை ரட்சிப்பார்ன்றது அபிரகாமுக்கு சுவிசேஷமா அறிவிக்கப்பட்டது. ஏன்னா உன்னோட ஜாதியை எண்ண முடியாதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அது வெறும் இஸ்ரவேல் ஜனங்களா இருந்தா என்ன ஈஸியா எண்ணிட்டு இருக்கலாம். அந்த அபிரகாமோட சந்நிதியில நம்மளும் இருக்கிறோம். நீங்களும் நானும் அபிரகாமோட சந்நிதி தான். எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை பேரும் அபிரகாமோட சந்நிதின்னு சொல்லி எழுதியிருக்கு. விசுவாசத்தினாலே
அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும், யாரு? நமக்கும் புறஜாதியார நமக்கும் இஸ்ரவேல் ஜனத்திற்கும் யாதொரு வித்தியாசம் இராதபடி செய்தார்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அவங்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசமே இல்லை. இது எதனால நம்ம எல்லாம் ஒன்னானா இருதிருத்தாரையும் ஒன்றாக்கினார்னு சொல்லி எழுதியிருக்கு. இது இயேசு கிறிஸ்துவின் கிருபையினால் உண்டானது. அவரை விசுவாசிக்கிறது மூலமா நமக்கு கிடைக்கிற பலன்றதை நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 48வது வசனம் வாசிக்கலாம். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆமென். ஆமென். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டுன்னு எழுதியிருக்கு. கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினாங்க. நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் எல்லோருமே என்ன பண்ணாங்க? விசுவாசித்தார்கள் சொல்லி எழுதியிருக்கு. என்னுடைய ஆடுகள் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும். இது தேவ நீதி. இது கிரியினால் உண்டானது கிடையாது. இது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி. நம்மளுடைய கிரியினால உண்டாகிற எல்லா நீதியும் கிழிந்த கந்தலை போல இருக்குதுன்னு சொல்லி ஏசாயா சொல்றாரு. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும். வித்தியாசமே கிடையாது. யூதர் என்றும் கிடையாது, கிரேக்கர் என்றும் கிடையாது. அவரை விசுவாசிக்கிற எல்லோருக்குமே அவர் ஐஸ்வர்ய சம்பனரா இருக்கிறார்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார்னு சொல்லியிருக்கு. நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுது. அவரை விசுவாசிக்கிறது மூலமா நம்ம தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் தேவன் சொன்னா நம்மளும் தேவர்களா இருக்கிறோம்னு சொல்லி வேத வசனம் சொல்லியிருக்கு. நீங்கள் தேவர்களா இருக்கிறீர்கள் என்று எழுதியிருக்குது வசனத்தில். அந்தபடி ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது இல்லையா? ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமோட பிள்ளைகள் என்று அறிவீர்களா? வாசிக்கலாம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 26 29 வசனங்கள் வரைக்கும். நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துனுடையவர்கள், ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்கு தத்தத்தின்படியே சுதந்திரமாய் இருக்கிறீர்கள். ஆமேன். ஆமேன். நீங்கள் இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள். ஏன்னா கிறிஸ்து தான் நம்மளுக்காக மரித்தது, அவர் தான் நமக்காக உயிரோடு எழுந்தது. அதனால்தான் நம்ம கிறிஸ்துவோடைய கூட என்ன பண்ணோம்? சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞானஸ்தானத்துல எழுந்திருக்கிறோம். அப்ப வாழ்கிறது நான் அல்ல, நான் தான் மரிச்சிட்டேனே. அப்போ எழுந்திருக்குது யாருன்னா, வாழ்கிறது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார், நான் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறேன். அப்ப புது மனிதனாய் பிறந்திருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தை நம்ம தரித்து இருக்கிறோம். அதுதான் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்தாவை துக்கப்படுத்தாதீர்கள்னு சொல்லி எழுதிருக்கு. யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் எதுவுமே கிடையாது. நீங்க எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? அப்போ கிறிஸ்துக்குள் ஒன்றா இருக்கிறோம், அவயங்களா இருக்கிறோம், கிறிஸ்துவோட அவயங்களா இருக்கிறோம். நம்ம அவயங்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா கிறிஸ்துவோட சரீரமா இருக்கும். நம்ம கிறிஸ்துவோட சரீரமானா, கிறிஸ்து எந்த வம்சத்துல வந்தாரு? ஆபிரகாமோட சந்நிதியிலும் தாவீதோட சந்நிதியிலும் பிறந்தார். மாம்சத்தின்படி அவர் எங்க பிறந்தார்? தாவீதோட சந்நிதியில பிறந்தார் இல்லையா? அவரோட அவயங்களா நம்ம இருக்கிறோம்னா, அப்போ கிறிஸ்துவோட சரீரமா இருக்கிறோம்னா நம்ம அவரோட பிள்ளைகளா இருக்கிறோம்ன்றதை பார்த்தோம். அப்போ நம்ம ஆபிரகாமோட சந்நிதியாகவும் வாக்குத்தத்தத்தின்படியும் சுதந்திராயாகவும் இருக்கிறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனால் உண்டானது கிருபைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ விசுவாசம் உள்ளவன் எப்படி இருக்கணும்? விசுவாசம் உள்ளவனுடைய ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? வாசிக்கலாம். யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆமென். ஆமென். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் சொல்லியிருக்கு. யாராவது உடம்பு சரியில்லை எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா, முதல்ல நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, குணமாக்கும் வரங்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. அது நமக்குள்ள இருக்கா? முதல்ல நம்ம விசுவாசிக்கணும். எனக்கு கர்த்தர் இந்த வரங்களை கொடுத்திருக்கிறார், எனக்கு அதிகாரங்களை கொடுத்திருக்கிறார், எல்லாவற்றையும் செய்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்க, விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ விசுவாசிக்கிறவர்களால நடக்கும் அடையாளங்கள் சொல்லிதான் இந்த வசனமே ஆரம்பிக்குது. அப்ப நம்மளுக்கு விசுவாசம் இருக்குன்னா
முதல்ல நம்ம நம்பணும், கர்த்தருடைய நாமம் மகா வல்லமை உள்ளது, இது என்னால நடக்காது, நான் ஒரு குப்பையும் தூசுமா இருக்கிறேன், நான் அக்கிரமக்காரன், இது என்னால நடக்காது, இது தேவனுடைய நாமத்தினால் நடக்கும், நான் எப்போது இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டனோ அப்போ நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன், நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி எழுதி. அப்போ அவர் தான் என்னை நீதிமானாக்குகிறார், அவர் தான் என்னை பரிசுத்தம் உள்ளவராக்குறார், அவராலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எனக்கு எல்லாவற்றையும் செய்கிற பலன் உண்டு. கர்த்தர் எனக்கு இந்த வரங்களை கொடுத்திருக்கிறார், எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லி முதல்ல நம்ம விசுவாசிக்கணும். ரெண்டாவது, அந்த நோயுள்ள சகோதரனும் கர்த்தர் விசுவாசிக்க வல்லவரா இருக்கிறார், அவருடைய நாமம் சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கும், அவருடைய நாமத்தினால் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுன்னு சொல்லி அவங்க விசுவாசிச்சாங்கன்னா நிச்சயமா அங்க அற்புதங்கள் நடக்கும். இந்த இடத்துல 2 பேர் இடத்துல யாராவது ஒருத்தர் விசுவாசத்துல பலவீனமா இருந்தா நிச்சயமா அற்புதம் நடக்காது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு இருக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்தால், அதான் கடுகளவு விசுவாசம், நீ சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நிச்சயமா இது நடக்கும். யோவான் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமென். ஆமென். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் பிதாவிடத்தில் போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியை தானும் செய்வான், அதை பார்க்கிலும் பெரிய கிரியைகள் செய்வார்னு சொல்லி எழுது. நீங்க பாத்தீங்கன்னா ஜீசஸை தொட்டவங்க தான் என்ன பண்ணாங்க, எல்லாம் சொஸ்தமானாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆனா யோவானும் பேதுருவும் பவுலும் பாத்தீங்கன்னா அவங்க போற நிலையில பட்டாவது அவங்க கச்சையை தூக்கி போட்டு அந்த இடத்துல அந்த தொட்டவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த நிழல் பட்டவங்க எல்லாமே சொஸ்தமானாங்கன்னு சொல்லி எழுது. அப்ப இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் அவங்க என்ன பண்ணாங்க, அற்புதங்களை செஞ்சதை நம்ம பாக்குறோம் இல்லையா? எதனாலன்னா அவர் நாமத்தை பற்றும் விசுவாசமே இன்னைக்கு என்னதுன்னா அவங்களுக்கு இன்னைக்கு எப்படி இந்த இவர் எழுந்து நிக்கிறாரு, இந்த முடவனுக்கு எப்படி நீங்க சுகத்தை கொடுத்தீங்க, எந்த நாமத்தினால எந்த வல்லமைனால இவர் எழுந்து நிக்கிறாருன்னு அந்த பரிசேயரும் சதிசேயரை நீங்க கேட்கும் போது யோவானும் பேதுருவும் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் சிலுவையில் அறையப்பட்டு தேவனால் மரித்தோர்ந்து எழுதப்பட்ட நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமே இவனை சுகமாக்குச்சு, சர்வாங்க சுகர பலி அவனுக்கு கொடுத்துச்சுன்னு சொல்லி அந்த நாமத்தை மகிமைப்படுத்தினாங்க. அந்த நாமத்தின் மீது அவங்க கொண்ட விசுவாசம் அந்த அற்புதங்களை செய்ய வச்சு. அதே விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மளும் இதை செய்ய முடியும். அதற்கு நம்ம அவிவிசுவாசியா இல்லாம சந்தேகப்படாம தேவனுடைய நாமத்துக்கு வல்லமை உண்டு. இது நம்மளால முடியுமா நம்ம யோசிக்க கூடாது, ஏன்னா இது நம்மளால முடியாது, நம்மளால 100% பண்ண முடியாது, நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. என்னை அல்லாமல் உங்களால ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்போ இது அவரோட நாமத்துக்கு அந்த வல்லமை உண்டு, அந்த நாமத்தை பயன்படுத்துறதுக்கு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு, அதனால அது வல்லமை கிரியை செய்யும். நீங்கள் விசுவாசித்தீங்கனால் அந்த விசுவாசம் கிரியை செய்யும். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, அவரால் உண்டாக்கின விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வ வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஆமேன். ஆமே. அப்ப யோவானும் பேதுரு என்ன சொல்றாங்க, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது, அவரால் உண்டாகிய விசுவாசம். இந்த விசுவாசம் யாரால உண்டாகுதா? இயேசு கிறிஸ்துவால தான் நமக்கு உண்டாகுது. அப்போ அந்த விசுவாசம் நமக்கு உண்டாயிருக்குதுன்னா அந்த நாமத்தினால மகிமை உண்டாகணும்னு நம்ம விசுவாசிக்கணும். அப்போ அந்த நாமத்தினால மகிமை உண்டாகும் நீங்க விசுவாசிச்சீங்கன்னா அந்த நாமத்தை பயன்படுத்துறதுக்கு கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்ததுன்னு சொல்லி எழுது. அதே சுகத்தை அதே நாமத்தினால நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ நம்மளுடைய விசுவாசம் என்ன பண்ணும், சோதிக்கப்படும் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? எந்த பலியும் உப்பினால் உப்பிடுவது போல எந்த மனுஷனும் அக்கினினால் உப்பிடப்படுவான்னு சொல்லி எழுதியிருக்கு. இந்த இடத்துல உப்புன்றது விசுவாசத்தை குறிக்குது, அந்த இடத்துல அக்கினின்றது சோதனையை கொடுக்குதுன்றதை நம்ம பார்க்கணும். எந்த மனுஷனும் அக்கினால் ஒப்பிடப்படுவான், அதாவது எந்த மனுஷனும் விசுவாசமும் என்னப்படும், சோதிக்கப்படும். வாசிக்கலாம் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள் வாசிக்கலாம். ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினால் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கினியினாலே வெளிப்படுத்தப்படும், அவனவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளதென்று அக்கினியானது பரிசோதிக்கும். ஆமென். ஆமென். அந்த அஸ்திபாரத்தின் மேல், அந்த அஸ்திபாரம் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் மூளைக்கு தள்ளை கல்லா இருக்கிறாரு. அது மேல என்ன பண்றாங்கன்னா ஒருத்தர் பொண்ணு, வெள்ளி, விலையேற பெற்ற கல்லு, மரம், புல்லு, வைக்கோல் ஆகியனால அவர் விசுவாசத்தினால கட்டுறாங்களாம்.
அது என்ன பண்ணுமா, அக்கினினால அவங்க எப்படி கட்டினாங்கன்றத அதை சோதிச்சு பார்க்குமா. அப்போ பொண்ணு என்ன பண்ணணும், அக்கினியில போட்டுன்னு நிற்கும், வெள்ளியும் நிற்கும், விலையேற பெற்ற கல்லும் நிற்கும், மரம் எரிஞ்சு போகும், புல்லும் வைக்கோல் இதெல்லாம் என்ன பண்ணும், சாம்பலாகி போகும். அப்போ அவங்களோட விசுவாசம் எப்படி இருக்குதுன்றது அக்னி என்ன பண்ணுமா, சோதிச்சு பார்க்கும்னு சொல்லி எழுதியிருக்கு. அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்னியானது பரிசோதிக்கும் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அக்னினால நம்மளுக்கு என்ன பண்ணோம், ஞானஸ்தானம் எடுத்துதான் ஆகணும். நம்ம விசுவாச சோதனைக்குள்ள போய் தான் நம்ம வர முடியும். அப்படி போறதுனால நமக்கு பொறுமை உண்டாகுன்றதுன்னு சொல்லி வேதவசனம் எழுதியிருக்கு. அழிந்து போகிற பொண்ணு அக்னினால சோதிக்கப்படும் இல்லையா, அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக்கும் சொல்லி எழுதியிருக்கு. அவரை நீங்கள் காணாமல் இருந்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள், இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாத மகிமையால் நிறைந்திருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனை ஆகிய ரட்சிப்பை அடைவீர்கள் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ எப்படி பொண்ணு எப்படி அக்னினால சோதிக்கப்படுதோ அதே போல நம்ம விசுவாசம் சோதிக்கப்படும். அப்புறம் நம்ம காணாம விசுவாசிக்கிறதுனால சொல்லி முடியாத சந்தோஷத்தில் களி கூர்ந்து என்ன பண்ண போறோம், ஆத்துமா ரட்சிப்பாகிய பலனை நம்ம அடைய போறோம். அதனால விசுவாச சோதனை என்னது, நமக்கு தைரியத்தையும் பொறுமையும் உண்டாக்கும் என்று அறிந்து அதை சந்தோஷமாக எண்ணுங்கள் சொல்லி எழுதியிருக்கு. யோபு பாத்தீங்கன்னா, யோபு சோதிக்கப்பட்டது நீங்க வாசிச்சிருப்பீங்க இல்லையா, ஆனா யோபு சொன்னது நீங்க கேட்டிருக்கீங்களா? வாசிக்கலாம். யோபு 23ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆமேன். ஆமேன். நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் அவர் எப்படி விளங்குவேன்னு சொல்லி எழுதியிருக்கு, நான் பொன்னாக விளங்குவேன்னு சொல்லி எழுது. அதனால்தான் அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கல விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் நிச்சயமா சோதிக்கப்படும். எந்த பலியும் உப்பினால் உப்பிடுவது போல எந்த மனுஷனும் அக்கினினால் உப்பிடப்படுவான் என்று எழுதியிருக்கு. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவதற்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான்னு சொல்லி எழுதி. அதனாலதான் யோவான சொல்றாரு, நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்குறேன்பா, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் பரிசுத்த ஆவினாலும் அக்கினினாலும் நமக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார்னு சொல்லி எழுது. அப்போ விசுவாச பரீட்சை நமக்கு இருக்கும், அதுல நம்ம ஜெயம் கொள்கிற பிள்ளைகளா இருக்கணும். பிசாசானவனை விசுவாசத்தினாலதான் நம்ம எதிர்த்து நிக்க முடியும். விசுவாசம் இல்லாம எப்படி நம்மளால எதிர்த்து நிக்க முடியும்? வாசிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள் வாசிக்கலாம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்திலே உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆமேன். ஆமேன். உங்கள் எதிராளியாகிய பிசாசன் எப்படி இருக்கிறானா, கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாம், யாரை கவுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிறானா. அப்போ நம்ம எப்படி அவனை எதிர்த்து நிக்கணுமா, விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்க. அப்போ விசுவாசத்துல நம்ம உறுதியா இருந்தாதான் அவனை எதிர்த்தே நிற்க முடியும்னு சொல்லி வேதத்துல சொல்லியிருக்கு. உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது நம்ம பாக்குறோம். அப்போ அவனோட சோதனைகள் நமக்கு, அவனோட தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா. அப்போ பொல்லாங்க நெய்யும் அக்னி அஸ்திரங்கள் எல்லாம் அவிழ்த்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாய் நில்லுங்கள் சொல்லி எழுது. அப்போ விசுவாசம் என்னும் கேடகம் சொல்லி எழுதியிருக்கு, அது ஒரு ஆயுதமாக பயன்படுத்த ஆண்டவர் சொல்றார். அப்போ பகலுக்குரிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க் அவசத்தை, அப்போ விசுவாசம் அன்பு என்னது என்னவா, ஒரு இடத்துல கேடகன் படிச்சோம், இங்க மார்க் அவசம் சொல்லி போட்டிருக்கு. அப்போ ரட்சிப்பு என்னும் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்கு. அப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விசுவாசம் உள்ளவர்களா இருந்து அவனை எதிர்த்து நிக்கணும். விசுவாசம் நமக்கு கேடகமா இருந்து நம்மளை பாதுகாக்குது, மார்க் அவசமா இருந்து அவன் ஏகிற அம்புகளிலிருந்து நம்மளை பாதுகாக்குது. அவன் என்னதான் நம்மளை சோதிச்சாலும் நமக்கு கிடைக்க போற மகிமைக்கு இது ஒப்பிடத்தக்கது அல்ல. இவன் நீ என்ன ஆசை காட்டினாலும் நான் விழுந்து போக மாட்டேன், ஏன்னா கர்த்தர் என்னோட இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் என்னால செய்ய முடியும், கிறிஸ்து எனக்கு கொடுக்க போற மகிமை மகா பெரிது. அதை ஒரே ஒரு வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீங்க இயேசு கிறிஸ்துவை நம்ம எப்படி தரிசிக்கிறோமோ, அவர் எப்படி இருக்கிறாரோ அவ்வண்ணமாக நம்மளும் அவரை தரிசிப்போம். அவர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமா இருக்கிறார். யோவான் வெளிப்படுத்தின விஷயத்துல அவர் பார்த்ததும் செத்தவனை போல் விழுந்தான்னு சொல்லி எழுதியிருக்கு.
அப்போ நமக்கு என்ன மாதிரி மகிமை கொடுக்குன்றது கிடைக்கும்ன்றது சங்கீதத்துல போய் ஆராய்ஞ்சு பாருங்க. ஆவிக்குரிய சரித்திரம் எப்படிப்பட்டிருக்குதுன்னு போய் ஆராய்ந்து பாருங்க. அதற்கு ஒப்பிடத்தக்கது எதுவுமே கிடையாது. தேவ தூதர்களும் நமக்கு வேலையாட்களா இருக்கிறாங்க. அவர்களே நம்ம நியாயம் திரும்ப தெரியுமா? அப்படிப்பட்ட மகிமைக்கு இதெல்லாம் ஒப்பிடத்தக்கது அல்லையே. அந்த விசுவாசம் எல்லாவற்றையும் சகிக்கும், எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுக்கான வல்லமையை தரும். பொதுவா நமக்குள்ள விசுவாசம் இருக்குதுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நன்மை செய்யணும். ஏன்னா நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போன்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? நிச்சயமா இங்க நம்ம விதைக்கிறத கர்த்தர் வரும்போது அதை அறுப்போன்னு சொல்ற விசுவாசத்தோட நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசத்தோட நம்ம ஏழை எளியவங்களுக்கு, திக்கற்ற பிள்ளைங்களுக்கு, விதவைகளுக்கு நம்மளால முடிஞ்சது அவன் பெற்ற பலத்தின்படி செய்ய கடவன் சொல்லி எழுதிருக்கு. வாசிக்கலாம். தீத்து 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமுமானவைகள். ஆமென். ஆமென். தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்கள் என்ன பண்ணுமா? நற்கிரியை செய்யறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணுமா? அப்போ இவைதான் நன்மைக்கு, மனுஷனுக்கு என்னவா? இவைகளே நன்மையும் மனுஷனுக்கு பிரயோஜனமா இருக்குதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ இதை திட்டமா நீ போதிக்கணும்னு ஆண்டவர் சொல்றாருல. இந்த வார்த்தை உண்மை உள்ளதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ தேவனிடத்தில் விசுவாசமா இருக்கிறீங்கன்னா நீங்க நற்கிரியை செய்யறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். விசுவாசியாகிய ஒருவனிடத்திலாவது ஒருத்தியினிடத்திலாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். சபையானது உத்தம விதவையானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாகையால் அந்த பாரத்தை அதன் மேல் வைக்க கூடாது. ஆமென். ஆமென். அப்போ முதல்ல பாத்தீங்கன்னா சபையில இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம உதவி செய்யணும். சபையில பாத்தீங்கன்னா திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் நிறைய பேர் இருப்பாங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரை நோக்கி அவரோட தேவைகளுக்காக ஸ்தோத்திரத்தோட ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஆண்டவரோட செய்கையா இருக்கிறோம்னு சொல்லி வேத வாசனம் சொல்லுது இல்லையா? அப்போ அந்த செய்யற எண்ணத்தையும் விருப்பத்தையும் நமக்குள் உண்டாக்குகிறவரா இருக்கிறாருன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ அவங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்ம இருதயத்துல பேசி ஏவி அவங்களுக்கு கொடுக்க வைக்கிறார். கொடுக்கறதுக்கான திராணியும் அவர் தான் கொடுக்குறாரு, கொடுக்கறதுக்கான இருதயத்தையும் அவர் தான் கொடுக்குறாரு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? தேவனை மகிமைப்படுத்துவாங்க இல்லையா? அதனால்தான் ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் உதவி செய்யணும். விசேஷமா விசுவாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய கடவும். ஏன்னா அவங்க தேவனை நோக்கி கூப்பிட்டு இருப்பாங்க. அப்போ அதை நம்ம உதவும் போது அவங்க தேவனை மகிமைப்படுத்துவாங்க. நம்மளுடைய கிரியையினால நீங்க பூமிக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. உங்களுடைய வெளிச்சங்கள் அவர்களுக்கு முன்னாக பிரகாசிக்கப்படுது. இவங்க நம்மளை தூஷிக்கிற அந்த விஷயத்துல நம்மளோட நற்கிரியை கண்டு தேவனை மகிமைப்படுத்தும்படியாக அவங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கணுமா? விளக்கா இருக்கணும், உப்பா இருக்கணும்னு சொல்லி வேத வசனம் சொல்லுது. நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் இன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து, அதாவது பரலோகத்துல நம்மளுக்கு அதிக மேன்மை, பரலோகத்துல இந்த உலகத்துல இருக்கிறதோட பரலோகத்துல அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டு என்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளை சந்தோஷமாக கொள்ளையடிக்க கொடுத்தீர்களேன்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்கள் வாசிக்கலாம். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததுமன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட கொடுத்தீர்கள். ஆகையால் நீங்க இந்த பலனுக்கு ஏதுவாக உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். ஆமேன். ஆமேன். பரலோகத்துல அதிக மேன்மை இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணாங்களாம்? தங்கள் ஆஸ்திகளை கொள்ளடிக்க கொடுத்தாங்கன்னு சொல்லியிருக்கு. அதுவும் எப்படி பாத்தீங்கன்னா சந்தோஷமாக கொள்ளடிக்க கொடுத்தாங்க. எதனால்னா பரலோகத்துல அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உண்டு என்று. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான, எவ்வளவா? மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீங்க. நிச்சயமா பரலோகத்துல மேன்மை உண்டு. அதனால ஆண்டவர் ஒரு உவமையில சொல்றாரு, பரலோக ராஜ்யம் எப்படி இருக்குன்னா பூமியில் புதைத்து இருக்கிற ஒரு பொக்கிஷத்துக்கு ஒப்பா இருக்குதான். இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, அந்த நிலம் ஒரு 10 லட்சம் ரூபான்னு வைங்களேன், அதுல ஒரு பொக்கிஷம் இருக்குதுன்னு வைங்களேன், அதுக்கு மதிப்பே இல்லைன்னா அப்ப நான் என்ன பண்ணுவேன்? என் வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் வித்துட்டு போய் அதை வாங்குவேன்ல, ஏன்னா அதுக்குள்ள பொக்கிஷம் இருக்கு. அது போலதான் அநீதியான உலக பொருட்களுடைய சிநேகிதர்களை சம்பாதிங்க. நீங்கள் மாளும் போது நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருட்களை கொண்டு நீங்க நித்திய ஜீவனை சம்பாதிங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். பரலோகத்துல உங்களுக்கு பொக்கிஷங்களை வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தரை விசுவாசிக்கிறீங்கன்னா அவர் வரும்போது நீதி செய்வார் இல்லையா? எதை விதைக்கிறோமோ அதை 100 அத்தனையா நம்ம பெற்றுக்கொள்வோம். அப்போ ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதை 100 அத்தனையா நமக்கு திருப்பி தராருன்னா நிச்சயமா எதை விதைக்கிறோமோ அதை நம்ம பெற்றுக்கொள்வோன்ற விசுவாசத்தோட செய்யுங்க. நிச்சயமா கர்த்தர் நமக்கு நீதி செய்வார். அப்போ கிரியை விசுவாசம் இருக்குதுன்னா கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்குதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 14 - 18 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். என் சகோதரரே,
ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னிலே தானே செத்ததாயிருக்கும். ஒருவன், உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகள் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. ஆமென். ஆமென். ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டு என்று சொல்லியும் கிரியை இல்லாததுனால அவனுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், நான் ஜீசஸ் நேம்ல பேப்டிஸ்ட் எடுக்க மாட்டேன்னு சொன்னா அது ரட்சிக்க முடியாது. அப்ப விசுவாசம் கிரியையோடு சேர்ந்தாதான் பூரணப்படும். ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது வஸ்திரம் இல்லாம இருக்கிறாங்க, இல்ல அன்னைக்கு சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து இந்த நீ நல்ல ட்ரெஸ் போட்டுங்க, நீ சாப்பிட்டு பசியாருங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ட்ரெஸ் வந்துருமா? இல்ல அவங்களுக்கு அந்த பசி தான் அடங்கிடுமா? அதற்கான ஆகாரத்தை கொடுக்கும்போது, அதற்கான உடைகளை அவங்களுக்கு கொடுக்கும்போது தான் அவங்களுக்கு என்ன ஆகுது? அந்த பசி அடங்குது, அவங்க ஆடை வந்து அவங்களுக்கு தேவை நிறைவேறுதுன்றத பாக்குறோம். ஒரு வாயினால சொல்றதுனால எதுவுமே நடக்காது. அப்போ கிரியையினால என்ன பண்ணும்? விசுவாசம். அப்போ விசுவாசம் எனக்கு இருக்குன்னா அது கிரியையோடு இருக்கணும். அப்போ விசுவாசமும் கிரியை இல்லாத இருந்தா தன்னைத்தானே என்ன பண்ணுது? செத்ததா இருக்குதுன்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அப்போ ஒரு சகோதரனுக்கு கஷ்டம்னு இருக்கும்போது நான் வெறும் வார்த்தையினால சொல்றதுனால எந்த பிரயோஜனமும் படாது. அவங்களுக்கு தேவையானதை கொடுக்கும் போதுதான் என்ன நடக்குது? விசுவாசம் கிரியையினோட பூரணப்படுதுன்றதை நம்ம பாக்குறோம். தேவன் ஒருவர் உண்டு என்று விசுவாசிக்கிறாயே, அப்படி செய்கிறது நல்லதான். பிசாசுகள் என்ன பண்ணுது? விசுவாசித்து நடங்குது. ஆனா பிசாசு எதுனா தேவனுடைய கட்டளைப்படி நடக்குதா? கவனிச்சு பாத்தீங்களா? ஒரு விஷயத்திலும் கீழ்ப்படியாது. அப்போ வீணான மனுஷனே, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று நீ அறிய வேண்டும். அப்போ தேவன் ஒருவர் உண்டு நம்ம விசுவாசிக்கிறோம்னா அவர் நமக்கு நிச்சயம் நீதி செய்வார்ன்றதை விசுவாசிக்கணும். இயேசுவை கர்த்தர் என்று விசுவாசிக்கிறோம்னா அவர் நிச்சயம் 2ஆம் வருகையில வருவார்னு விசுவாசிக்கணும். அவர் அவனுக்கு ஏத்த பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்லி விசுவாசிக்கிறோம்னா நம்மளோட விசுவாசம் கிரியையினாலே பூரணப்படும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினுக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். ஆமென். ஆமென். நோவா காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பற்று பயபக்தி உள்ளவனாகி, இந்த உலகம் ஜலப்பிரளயத்தினால அழியும்னு சொன்ன அந்த வார்த்தையை விசுவசிச்சு அதுக்கு தன்னையும் தன் குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்தி பேழையை உண்டாக்கி என்ன பண்ண? விசுவாசத்தின் உண்டாகும் சுதந்திரவாளியானான்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா? அதனால உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதுன்றதும் நம்ம பாக்குறோம். அப்போ விசுவாசத்தினால நோவாவும் குடும்பமும் காக்கப்பட்டதை பாக்குறோம். அதே போலதான் இவ்வுலகம் தீக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி வார்த்தை நமக்கும் இருக்குது. நம்மளும் அதற்கேற்றபடி விசுவாசம் உள்ளவர்களா இருந்து விசுவாசத்தில் நோவாவையும் அபிரகாமை போல வல்லவர்கள் ஆகணும்னு சொல்லி எழுதியிருக்கு. நம்முடைய பிதாவாகிய அபிரகாம் பாருங்க, தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தில் செலுத்தின போது கிரியினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். இந்த ஈசா கிட்ட உன் சந்நிதி விலங்குன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்படி அவனை பலி கொடுத்தாலும் கர்த்தர் உயிரோடு எழுப்ப வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயத்தோடு நம்பி என்ன பண்ணாரு? அவரோட பையனை பலி செலுத்தினார் இல்லையா? விசுவாசம் அவனுடைய கிரியையோட முயற்சி செய்து கிரியினாலே விசுவாசம் பூரணப்பட்டதுன்றதை நம்ம பாக்குறோம். ஆவி இல்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியை இல்லாத விசுவாசம் எப்படி இருக்குது? செத்ததா இருக்கிறதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. விசுவாசத்தால் வராத அனைத்துமே பாவம் சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. ரோமர் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம் வாசிக்கலாம். ஒருவன் சமுசயப்படுகிறவனாய் புசித்தால் அவன் விசுவாசம் இல்லாமல் புசிக்கிறபடினால் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகிறான். விசுவாசத்தினாலே வராத யாவுமே பாவமே. ஆமென். ஆமென். எந்த ஒரு காரியமோ அது எந்த விஷயமா இருக்கட்டும், அதை நம்ம விசுவாசிக்கணும். அப்படி விசுவாசத்தோட அவிசுவாசமா அதை செய்யறோம்னா அது பாவம். வேதத்துல நமக்கு கட்டளைகள்லாம் மறைப்பொருளா இல்ல, வெளியரங்கமா தான் எழுதப்பட்டிருக்கு. அந்த கட்டளைகள் படி நம்ம நடக்கணும். அந்த கட்டளைகளை செய்யலாமா இல்ல செய்யக்கூடாதா? இப்போ எந்த பொருளையும் நம்ம சாப்பிடலாம்னு சொல்லி வேதவசனம் சொல்லுது. சாப்பிடுற பொருள் மனுஷனை தீட்டுப்படுத்தாது. ஆனா இந்த பொருளை நான் சாப்பிட்டா என்னை தீட்டுப்படுத்துமான்னு உங்களுக்கு அந்த பயம் இருந்துச்சுன்னா, அவிசுவாசம் இருந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா அது பாவம். அப்போ ஒரு சந்தேகத்தோட எதை செஞ்சாலும் அது என்னது? பாவம் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ விசுவாசத்தால் வராத எதுவும் பாவம்.
அப்போ விசுவாசத்துல வராத எதுவும் பாவம்னா விசுவாசத்துல வருகிறது தான் தேவ நீதின்னு சொல்லி எழுதியிருக்கு. அது கிறிஸ்துவை பற்றும் தேவ நீதின்னு சொல்லி எழுதியிருக்கு. ஒருவன் தன் சொந்த ஜனத்தையும் விசேஷமாக தன் வீட்டையாரையும் விசாரியாமல் போனால், நீ எப்படி இருக்கிற, கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களா இல்லையா என்றதை அவங்கள விசாரிக்கணும். அவங்க எப்படி நடக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும் இல்லையா? அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியும் கெட்டவனுமா இருக்கிறான். யாரு? சொந்த குடும்பத்தை விசாரிக்காத. அவன் சொந்த குடும்பத்தை விட்டுட்டு ஊருக்கு போய் உபதேசம் பண்ணி என்ன பிரயோஜனம்? முதல்ல தன் சொந்த குடும்பத்தை ரசிக்கணும். கர்த்தர் சொல்றாரு, கணவன் தன்னுடைய மனைவிய போதனையின்றி தன்னுடைய நல் நடவடிக்கையால அவங்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். அப்போ போதனையின்றினா என்ன? அது பைபிள் வசனமே நீங்க சொல்ல தேவையில்லை. நீங்க நடந்து காட்டினாலுமே அவங்க விசுவாசிப்பாங்கன்னு வேதனை சொல்லுது. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம விசுவாசத்துல எல்லாருக்கும் மாதிரியா இருக்கணும் இல்லையா? அதனாலதான் தீமோத்தேயுல பாத்தீங்கன்னா, உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இருக்கணும். அப்போ எல்லாத்துலயும் நம்ம எப்படி இருக்கணுமா? அவங்களுக்கு மாதிரியா இருக்கணும். கிறிஸ்துவும் நமக்கு ரோல் மாடலா தான் வாழ்ந்து காட்டினார். இப்போ கடைசியா பார்க்கலாம், மனுஷகுமாரர் வரும்போது விசுவாசத்தை காண்பார் உண்டு எழுதியிருக்கு இல்லையா? வாசிக்கலாம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆமென். மனுஷகுமாரர் வரும்போது விசுவாசத்தை காண்பார் உண்டோன்னு எழுதி. அப்ப நிச்சயமா அந்த வசனம் நிறைவேறும் இல்லையா? இன்னைக்கு நம்ம கர்த்தர் வருகிறார்னு சொன்னதுனால அநேகர் என்ன பண்றாங்க? இடறி போனாங்க. அநேகர் நாங்க பலவீனரானாங்க. அநேகர் நாங்க நம்மளுக்கு தூஷித்தாங்க. அநேகர் பரியாசம் பண்ணாங்க. ஆனா கர்த்தர் வர்றது அவரோட பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குது? சந்தோஷமாக இருக்குது. நியாய தீர்ப்பு நீதிமானுக்கு சந்தோஷமா இருக்குதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி எழுதி. ஆகிலும் மனுஷகுமாரர் வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பார் உண்டோன்னு எழுதி. இன்னைக்கு அநேகருக்கு கர்த்தர் வருகிறத விசுவாசமும் இல்லை, சந்தோஷமும் இல்லை. ஆனா அவரோட பிள்ளைகளுக்கு தெரியும், நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இருக்கிறோம். இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆன போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்குதுன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அப்போ நடக்கிற சூழ்நிலையும் சந்தர்ப்பங்களையும் நம்ம பார்க்கும்போது, இந்த உலகத்துல நடக்கிற கிரியைகளையும் யுத்தங்களின் செய்திகளையும் இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது வேதனைக்கு ஆரம்பம் அவருடைய தீர்க்க தரிசனங்களை நிறைவேறுகிறத நம்ம ஆராய்ந்து பார்த்து அவருடைய ராஜ்யத்துக்கு விரும்புகிற பிள்ளைகளா இருக்கிறோம். அவர் வரும்போது என்ன நடக்கும் பாருங்க. அந்நாளில் தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கதாயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லோரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கராய் அவர் வரும்போது எப்படி இருக்குமா? ஆச்சரியப்படத்தக்கதா இருக்கும். நம்ம என்னதான் கற்பனை பண்ணி வச்சாலும் அதை மிஞ்சுறதா தான் இருக்கும். அவரை பார்த்து நம்ம பிரமித்து போவோம். அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்தும் அவருடைய மகிமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனை அடைவாங்க. நம்மளோ அவருடைய ராஜ்யத்தில் பங்கு கொள்ளும். அதனால்தான் பவுல் சொல்றத பாருங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசனமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தருவார். அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு தான் ரட்சிப்பை அருளுவார்னு சொல்லி எழுதியிருக்கு. அவருக்காக காத்து கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான் என்று சொல்லி எழுதியிருக்கு. விசுவாசம் இருந்தாதான் அவருக்காக நம்ம காத்து கொண்டிருப்போம். அதனால்தான் விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள் சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? துர்மன சாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாகி சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் பூரண விசுவாசத்தின் நிச்சயத்தோடு தான் அவரோட சேர முடியும். அப்போ விசுவாசத்தின் பூரண நிச்சயம் இல்லைன்னா அவர்கிட்ட போக முடியாது. விசுவாசம் இல்லாம தேவனிடத்துல பிரியமா நம்மளால இருக்க முடியாதுன்றதை நம்ம பார்த்தோம். அப்போ நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதியா இருந்து ஸ்தோத்திரத்திலே அவரோட கூட என்ன பண்ணோம்? பெறுவீர்களாக சொல்லி எழுதியிருக்கு. அப்போ நம்ம ஆண்டவர் மேல விசுவாசம் நம்மளுக்கு இருக்குதுன்னா, இயேசுவை தேவன்றதை விசுவாசிச்சோம். அதனாலதான் நம்ம ஞானஸ்நானம் எடுத்தோம் ஜீசஸ் நேம்ல. அப்போ இயேசுவை கர்த்தர் என்று விசுவாசினா அவருடைய 2ஆம் வருகை சத்தியம் என்றதை விசுவாசிக்கணும். அவர் 2ஆம் வருகையில நமக்கு நீதி செய்வார் என்றதை விசுவாசிச்சோன்னா அவருக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். அனுதினமும் அவரை கூப்பிடுகிற பிள்ளைகளா இருக்கணும். அவருக்கு பயந்து அஞ்சி நடுங்குகிற பிள்ளைகளா இருக்கணும். இது எல்லாமே விசுவாசம் இருந்தாதான் வரும்.
விசுவாசத்தினால்தான் எல்லா விதமான சந்தோஷமும் உண்டாகும். விசுவாசத்தினாலதான் நீதி உண்டாகுது. விசுவாசத்தினால்தான் ஆவியின் கனிகள்ல இருக்குது. விசுவாசம் தான் ஆவியின் வரங்கள்லயும் இருக்குது. பரிசுத்த ஆவி தான் விசுவாச ஆவின்னு சொல்லியது. அதனால்தான் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லியது. அத விசுவாசத்தின் ஆவி சொல்லி எழுதியிருக்கு. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களா இருந்து விசுவாசிக்கிறோம் இல்லையா? அப்போ விசுவாசிக்கிறனா நம்முடைய கர்த்தர் நிச்சயமாய் வருவார். அவர் நமக்கு நீதியை செய்வார். நீங்க படுகிற எல்லா பிரயாசத்தையும் மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர்னு சொல்லி நிச்சயமா அவருக்காக காத்து கொண்டிருங்க. பாவ அறிக்கை செய்யுங்க. அவருக்காக இன்னும் நம்ம எண்ணத்தெல்லாம் சுத்தமாக்கிக்க முடியும். எதெல்லாம் அவருக்காக இழக்க முடியும்? இழக்கிறது பேர் தான் அன்பு. அவர் நமக்காக ஜீவனை கொடுத்துதான் தன்னுடைய அன்பு என்னதுன்னு நமக்கு காட்டினார். விசுவாசத்தில் பிறக்கிறதே அன்பு. நம்ம எதை இழக்கிறோமோ அதை 100 பெற்றுக்கொள்வோம்னு சொல்லி வசனம் எழுதி. அவருக்காக எல்லாவற்றையும் குப்பை என்றும் நஷ்டம் என்றும் எண்ணுகிறவர்களாக நம்ம பிள்ளைகளாக இருக்கணும். நிச்சயமா கர்த்தர் வருவார், நமக்கு நீதியை செய்வார். அவரை விசுவாசிக்கிற நமக்கு நிச்சயமா அவர் நீதியை செய்வார்னு சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? அவரை விசுவாசித்த நம்மளுக்கு என்ன ஆச்சரியப்படத்தக்கதாக அவர் வரும்போது அவருடைய சந்நிதியில நம்ம இருப்போம். விசுவாசியாதவங்க அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்து நீங்களாகி நித்திய அழிவை அடைவாங்கன்னு சொல்லி நம்ம படிச்சோம். அப்போ அவர் வருவார் என்ற விசுவாசிக்கணும். அவருக்காக காத்து கொண்டிருக்கணும். அவர் பிரசனமாகுதல விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார்னு சொல்லியிருக்கு. அப்போ அந்த ஆனந்த பாக்கியத்துக்கு நம்ம காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கும். ஆமென். அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர், வல்லவர், இரக்கமும் நீதியும் கிருபையும் உள்ளவரா இருக்கிற ராஜாவே. அப்பா, எங்களோட விசுவாசம் வர்த்திக்க பண்ணுங்கப்பா. எங்கள் அவிசுவாசம் நீங்கும்படியாக செய்யுங்கப்பா. அப்பா, நாங்க எல்லா விஷயத்திலும் உண்மையும் உத்தமமாய் நாங்க நடந்து கொள்ள எங்களை ஒப்புவிக்கிறோம்ப்பா. இன்னும் அநேக விஷயங்கள்ல நாங்க தவறுகிறோம் கத்தாவே. இன்னும் குறை உள்ள பிறைகளாக தான்ப்பா இருக்கிறோம். எங்களோட குற்றங்களை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் கத்தாவே. இதுல நாங்க பலவீனமா தான்ப்பா இருக்கிறோம். சில விஷயங்கள்ல எங்கள் பலவீனத்துல உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கட்டும் கத்தாவே. நாங்கள் எப்படி இருக்கணும் நீங்க விரும்புகிறீர்களோ அப்படியாக எங்களை மாற்றுங்கப்பா. நாங்க உங்களை சந்தோஷப்படுத்தணும்ப்பா. உங்களை மகிமைப்படுத்தும்படியாக எங்களுடைய செயல்கள், சிந்தனைகள் எல்லாமே இருக்கணும் கத்தாவே. அப்பா, உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாசனாக தாவீது இருந்தது போல நாங்களும் உங்களுடைய இருதயத்துக்கு பிரியமாய் நடந்து உம்மை மகிமைப்படுத்தும்படியாக எங்களுடைய சிந்தனை, செயல்கள் எல்லாமே உமக்கு மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் நடந்துக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் நாங்கள் ஜெயம் கொள்கிறவர்களாகவும் ஜெயிக்கிறவர்களாகவும் எங்களை மாற்றுங்கப்பா. ஆதி சபையில ஜெயித்தது போல நாங்களும் முடிவு பரியந்தம் நிலைத்திருந்து உமக்காக சாட்சிகளாக இருக்க எங்களை ஏற்படுத்தி இருக்கிற கர்த்தாவே. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். முடிவு பரியந்தம் நாங்கள் உண்மையா இருக்க உங்களுடைய ஆவினாலே எங்களை காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. துதிகான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.